மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே, அத்தியாயம் 25. உனக்கும் தமிழுக்கும் ஒரு ஒத்துமை கூட இல்லை என்றான் சகா. ஏன் அப்படி சொல்ற என்று கேட்டாள் வெண்ணிலா. நீ அமைதியான பொண்ணு, அதிகம் யார்கிட்டையும் பேச மாட்ட. ஆனா அவ படபடன்னு பட்டாசு மாதிரி பேசுவா. அவ இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். உன்னை விட அவ ரொம்ப அழகு. அப்படியே அவ அப்பா மாதிரி. சிரிச்சா அவரை மாதிரி அவளுக்கும் கன்னத்துல குழி விடும். அதை பார்த்துக்கிட்டே வாழ்க்கை போற வாழ்ந்துடலாம்னு கூட தோணும். சொன்ன பின்பே வெண்ணிலா என்ன நினைப்பாளோ என்று எண்ணி அவள் முகம் பார்க்க, அவளோ, ஆமா, ஒரு தடவை அப்பா அவ போட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அதை வாங்கி நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தா. நான் அவர்கிட்ட கேட்டேன் யார் இதுன்னு. ஆனா பதில் சொல்றதுக்குள்ள நீ வந்துட்டேன்னு போட்டோவை ஒளிச்சு வச்சுட்டாரு. பார்க்க கொஞ்சம் அவரை மாதிரியே இருக்கவும், உன்னோட தங்கச்சி போல, உனக்கு அவ மேல ஏதோ கோபம், அதனாலதான் அவர் ஒலிக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் என்று சொல்லி சிரித்தாள். ஓ என்றான் அவன். உண்மையை சொல்லணும்னா அவ ஏதோ லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போயிட்டாளோன்னு நினைச்சேன். அதுதான் நீ அவ மேல கோபமா இருக்கியோன்னெல்லாம் யோசிச்சேன். பரவாயில்ல, நீ சினிமாவுக்கு கதை எழுத போகலாம் என்றான் சிரித்து கொண்டே. அவன் மார்பில் பட்டென்று அடித்தவள், கிண்டல் பண்ணாதப்பா என்று சொல்லிவிட்டு, நான் யோசிச்ச கதையெல்லாம் சுத்த வேஸ்ட். உன்னோட கதை தான் உண்மையிலேயே அதை விட சூப்பரா இருக்கு என்று சொல்ல உரக்க சிரித்தான் சகா. சரி சொல்லு, அவ்வளவுதான் எனக்கும் அவளுக்கும் வித்தியாசமா? ஏதோ 6 வித்தியாசம் கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன். 6 இல்ல நிலா, 600 வித்தியாசம் இருக்கு என்றவனின் பார்வை சுவற்றை வெறித்தது. சகா, என்ன ஆச்சு? அன்னைக்கு நீ சொன்னிய ஞாபகம் இருக்கா? நான் கோழை சகா, நான் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. என்னோட தமிழும் உன்ன மாதிரியே கோழையா இருந்திருக்கலாம். இப்படி எதுவும் நடந்திருக்காது இல்ல? தன் விழிகளை மூடிக்கொண்டான். அவனை அணைத்து அவன் மார்பில் சாய்ந்தாள் வெண்ணிலா. அவன் முதுகை தடவி சமாதானம் செய்தாள். தன்னை சரிப்படுத்தி கொண்டவன், இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்றான். என்ன? அவனிடம் இருந்து விலகி அவன் முகம் பார்த்து கேட்டாள் வெண்ணிலா. என் தமிழ் தனக்கு வேணுன்றதை சாதிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவா. வெண்ணிலாவின் கன்னங்களில் தன் கை வைத்து தாங்கியவன் அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கூறினான். என் நிலா தனக்கு என்ன வேணும்னு வெளியில கூட சொல்ல மாட்டா. தன்னோட குடும்பத்துக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாரா இருப்பா. அவளுக்கு தன்னோட குடும்பம்தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம்தான் தன்னோட தேவையை பத்தியே யோசிப்பா. விழி விரித்து அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஏனெனில் இதுவரை தமிழை உயர்த்தி வைத்து சொல்லி கொண்டிருந்தவன் இப்பொழுது தன்னை உயர்வாக பேசுகையில் ஆச்சரியப்பட்டாள். சகா என்றாள் ஆச்சரியமாக. அடுத்த நொடி அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அவனின் முதல் முத்தம். அதில் இருந்தது காதலா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவ்வளவு நேசம் இருந்தது மட்டும் அவளுக்கு புரிந்தது. அவள் விழிகள் 2 சொட்டு நீரை சிந்தின. அதை துடைத்து விட்டவன், போதும் நிலா, இதுக்கு மேல தமிழை பத்தி எதுவும் பேச வேண்டாம் என்றான். ஏன்? இதுக்கு மேல பேசினா உங்க லவ் பத்தி கேட்பேன்னு பயமா என்றாள் கண்ணடித்து. அவள் கேட்ட விதத்தில் தன் இறுக்கம் மறந்து சிரித்தான் சகா. சரி சொல்லு, நீ அவளை கிஸ் பண்ணியிருக்கியா? இது என்ன கேள்வி? பண்ணாம இருப்பாங்களா? எங்க? ஏய் என்று செல்லமாக முறைத்தவன், கன்னத்துல தான் என்றான். அப்போ எனக்கும் கொடு. அவள் இயல்பாக கேட்க புன்னகையோடு அவள் கன்னங்களில் முத்தம் வைத்தான். அவ உனக்கு கொடுத்திருக்காளா? அமைதியாக இருந்தான் சகா. டேய் சொல்லுடா என்றாள். அதெல்லாம் நிறைய. அவள் முகம் பார்ப்பதை தவிர்த்து விட்டு கூறினான். அடேங்கப்பா, நீ கொடுக்கிற ரியாக்ஷன் பார்த்தா இங்கிலீஷ் கிஸ் எல்லாம் கொடுத்திருப்பா போல என்றாள் சிரித்து கொண்டே. சிச்சி, அதெல்லாம் இல்லை. நாங்க ரொம்ப சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மீட் பண்ணவே இல்லையே. அப்புறம் எதுக்கு என் முகத்தை பார்க்க தயங்குற? என்னை பார்த்து சொல்லு என்றவள் அவன் கன்னம் பிடித்து தன்னை பார்க்க செய்தாள். என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவா. நெஞ்சில அழுத்தமா முத்தம் வச்சு என் பேர் சொல்லி இங்க எப்பவும் நான் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவா. அதுல அவ்வளவு அன்பு இருக்கும். அப்படியே நான் உருகி போயிடுவேன். வெண்ணிலாவும் அவனை கட்டி பிடித்து அவன் நெஞ்சில் அழுத்தமாக முத்தம் வைத்து சகா என்று சொல்லத் தொடங்க அடக்க முடியாமல் சிரித்து விட்டான் அவன். கோபம் கொண்டவள் அவனை அடிக்க ஆரம்பித்தாள். எதுக்குடா இப்போ சிரிக்கிற? உனக்கு ஒன்று தெரியுமா? அவ என்ன சகானே கூப்பிட மாட்டா. ஏன் என்றாள் புரியாமல். சகா அப்படின்னா ஃப்ரெண்டு. நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாம். நான் அவளோட லவ்வர். அதனால தேவா அப்படின்னு தான் கூப்பிடுவா. ஓ, சார் அவளோட தேவனோ என்றாள் கலகலவென சிரித்தபடி. மறுபடியும் அவளை இழுத்தவன் இப்பொழுது அவன் மடி மேல் அமர்த்தி கொண்டான். அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், நீ எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் பீஸ் தெரியுமா? எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இப்பவும் எனக்கு நீ ஆச்சரியத்தை தான் கொடுக்குற. நான் பொண்ணை சொன்னது தான் இப்பவும். தமிழ் கூட உன்னை எப்பவும் கம்பேர் பண்ணிக்காத.
நான் எப்பவும் உன்னோட ஃப்ரெண்ட். ஒரு கணவன் மனைவிக்குள்ள கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா அந்த வாழ்க்கை நிச்சயமா இனிக்கும். உனக்கு சகாவும் நான் தான், தேவனும் நான் தான். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? ம் என்றவள் அப்படியே அவனை கழுத்தோடு கட்டிக்கொண்டாள். அவனும் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். மறுநாள் காலையில் வெண்ணிலாவிற்கு தான் முதலில் விழிப்பு வந்தது. கண் விழித்தவள் ஏதோ யோசனையோடு அப்படியே படுத்திருந்தாள். சிறிது நேரத்தில் கண் விழித்த சகா அவள் ஏதோ யோசனையோடு படுத்திருப்பதைக் கண்டு அவளை தன்னிடம் இழுத்து அணைத்து கொண்டு கேட்டான். என்ன ஆச்சு நிலா? என்ன யோசனை? அவள் பேசாமல் அமைதி காத்தாள். என்னடா, என்ன ஆச்சு? ஒன்றுமில்ல சகா, அண்ணியை பற்றி யோசித்தேன். நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்த அன்னைக்கு அண்ணியோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுல்ல. என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரம்பமாகிடுச்சு. ஆனால் அண்ணியோட சந்தோஷம் மொத்தம் போயிடுச்சுல்ல. அப்படியா என்றான் ஏளனமாக. திகைத்து அவன் முகம் நோக்கினாள் வெண்ணிலா. இல்லை, இதுக்கு முன்னாடி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா என்ன? அவன் குரலில் தெரித்த கேலி கண்டு அமைதியானாள் வெண்ணிலா. அவன் எல்லாம் ஒரு மனுஷனா? அக்கா எடுத்த முடிவுதான் சரி. இன்னைக்கு அப்போ வெற்றி கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். வெண்ணிலாவை திருமணம் செய்து அனுப்பி வைத்தவள் சகாவிடம் வந்து உதவி வேண்டி நின்றாள் லீலா. என்ன அக்கா? உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் சகா. சொல்லுங்க அக்கா, என்கிட்ட என்ன தயக்கம்? எனக்கு ஒரு வக்கீல் தேவைப்படுறாரு. உன்னால் ஏற்பாடு செய்ய முடியுமா? உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? திகைத்தனர் சகாவும் வெண்ணிலாவும். அண்ணி என்றாள் வெண்ணிலா. நிலா, இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, எதுவும் பேசாத என்று விட்டாள் லீலா. சகாவும் அவள் கைப்பிடித்து எதுவும் பேச வேண்டாம் என்று ஜாடை காட்டிவிட அமைதியாக இருந்து விட்டாள் வெண்ணிலா. கருணாவிற்கு தெரிந்த ஒரு வக்கீலின் எண்ணை கருணாவிடமிருந்து வாங்கித்தர உடனே அவரை பார்க்க கிளம்பிவிட்டாள் லீலா. சகா கருணாவையும் அவளுக்கு துணையாக அனுப்பி வைத்தான். நேராக வக்கீலிடம் சென்ற லீலா தனக்கும் தன் கணவனுக்கும் விவாகரத்து வாங்கித்தர ஏற்பாடு செய்யும்படி கேட்க திகைத்து போனான் கருணா. அவரிடம் சுருக்கமாக தன் வாழ்க்கையை பற்றி கூறிவிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதற்கான ஏற்பாட்டை செய்து தர கேட்டாள். அவரும் மறுநாளே அதற்கான ஃபார்மாலிட்டி எல்லாம் செய்து முடித்து தருவதாக கூறினார். மியூச்சுவலா பிரியறோம்னு கையெழுத்து போட்டு பிரிஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இழுக்காது என்றார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நான் சொல்கிற புகார் எல்லாம் நீங்கள் விவாகரத்துக்கான காரணமாக சேர்த்துடுங்க என்று பெரிய பட்டியலையே கூறினாள். திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் கருணா. லீலாவை வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சகாவிடமும் வெண்ணிலாவிடமும் அனைத்தையும் கூறினான். வெண்ணிலாதான் வருத்தத்தில் இருந்தாள். ஆனால் சகாவோ அக்கா சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க என்றதோடு நிறுத்தி கொண்டான். நிலா, எதையும் யோசிக்காத. அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே போல கஷ்டமோ சந்தோஷமோ அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். அக்கா ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. எதையும் யோசிக்காம இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. புரியுதா? நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்காத. இல்லை சகா, இத்தனை நாள் அவங்கள எனக்கு பிடிக்காது. எப்படா அவங்கள விட்டு போவோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னை விட்டு தூரமாக போயிடுவாங்களோன்னு பயப்படுறேன். அவள் ஏக்கம் புரிந்து புன்னகைத்தான் சகா. எதுவா இருந்தாலும் அவங்க பக்கம் இருந்து யோசிச்சு பாரு வெண்ணிலா. உன்னோட சுயநலத்தை இதில் வைக்காத என்றான். கண்களை இறுக மூடி திறந்தவள் அதுவும் சரிதான் என்றாள். இன்னொரு விஷயம், இத்தனை நாள் உன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணதுனால அண்ணின்னு நீ பாசம் வச்ச. இனி அந்த பந்தம் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. அவங்க எப்பவும் எனக்கு அக்காதான். அந்த வகையில் உனக்கு எப்பவும் அண்ணிதான் என்று சொல்லி சிரித்தான். தான் லீலாவை எப்படியே விட்டுவிட மாட்டேன் என்று அவன் சொல்லாமல் சொன்னதை புரிந்து கொண்டவள் புன்னகையோடு அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு எழுந்து கொண்டாள். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் இல்ல? இல்லப்பா, எனக்கு தூக்கம் வரல, போதும். இதுக்கு மேல சும்மா படுத்திருந்தா தலைவலி தான் வரும் என்றவள் தன் முடியை கொண்டையிட்டு கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள். அவள் உள்ளே சென்றதும் யோசனையோடு எழுந்து அமர்ந்தான் சகா. லீலா அக்காவுக்கு நல்லதே நடக்கணும். அந்த வெற்றி எந்த பிரச்சனையும் பண்ணாம விவாகரத்து கொடுக்கணுமே, இல்லைன்னா என்ன பண்றது என்று யோசிக்க ஆரம்பித்தான். வெற்றி விவாகரத்து கொடுத்தானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.